மெஸ்ஸி கிட்ட ஹைட் இல்ல. ரொனால்டோ கிட்ட பிளே மேக்கிங் எபிலிட்டி இல்ல. சர்ஜியோ ராமோஸ்க்கு பொறுமை கிடையாது. ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு டிராபேக் இருக்கிறது உண்மதான். ஆனா, இந்த டிராபேக்னால இவங்கலாம் வந்து நல்ல பிளேயர் இல்லன்னு அர்த்தம் கிடையாது. நான் சொன்ன எல்லாருமே ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் பிளேயர்ஸ். ஆனா, இது எல்லாமே ஒரு மிட்ஃபீல்டருக்கு தேவையான அனைத்து குவாலிட்டீஸுமே ஒரு பிளேயர் கிட்ட இருந்துச்சுன்னா, அது பால் லபெல் பாக்பா கிட்ட தான் இருந்துச்சு. அவன்கிட்ட இல்லாத மேட்டரே கிடையாது. சும்மா கண்ணுக்கு தெரியாத பாஸ போடணுமா சொருகுவான். சும்மா ஏர்ல பறக்கணுமா பறந்து ஹெட்டிங் பண்ணுவான். ஒரு மூலையிலிருந்து இன்னொரு மூலைக்கு பின் பாயிண்ட் ஆக்யூரசியோட பால ஸ்ப்ரே பண்ணணுமா பண்ணுவான். டாக்கிள் போடணுமா போடுறேன். பாக்ஸ் டூ பாக்ஸ் ஓடிட்டே இருக்கணுமா ஓடுறேன். லாங் ரேஞ்சிலேருந்து ராக்கெட் விடணுமா அதையும் விடுறேன். பாக்பா கிட்ட இல்லாத ஒரே விஷயம் கன்சிஸ்டன்சி. யுனைட்டட்ல தான் இருந்தாப்ல. அதுக்கப்புறம் பிளேயிங் டைம் நிறையா கிடைக்கலன்னு யுவென்டஸ்ல போயி காட்டுனான் பாருங்க காட்டு. 18 வயசுல வித்த காட்ட ஆரம்பிச்சுட்டான். அந்த கொடூர யுவென்டஸ் டீம்ல முக்கியமான பிளேயரா மாறுறான். 2016ல தான் சனி ஆரம்பிக்குது. அப்ப அவனுக்கு தெரியாதுல்ல. வேர்ல்ட் ரெக்கார்ட் ஃபீய குடுத்து சுமார் 105 மில்லியன் பவுண்ட குடுத்து யுனைட்டட் என்ன பண்றானுங்க, பாக்பா அப்போ சிறு வயதா இருந்தீங்க. அதனால தப்பாயி போச்சு. இப்ப வந்தீங்கன்னா, உங்கள நேரா டாப்புக்கு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு அவன் மண்டை கழுவி கூட்டு வந்துட்டானுங்க. அப்பப்போ தலைவன் வித்த காட்டுவான். அவன மாரி பிளேயர் உலகத்திலேயே இல்லங்கிற மாரியான விஷயங்கள பண்ணுவான். ஆனா என்ன பிரச்சனைன்னா, 10 மேட்ச்ல 2 மேட்ச் தான் அந்த வேலைய பார்ப்பான். பாக்கி 8 மேட்ச்ல ஆளு மேட்ச்ல இருக்கானா என்னன்னே தெரியாது. அந்த மாரி கேவலமா விளையாண்ட்டுருப்பான். இவனுக்கு இருந்த டேலண்ட்க்கு இவன் என்னென்னமோ வித்தைய காட்ட வேண்டிய ஆளு. ஆனா என்ன யுனைட்டட்ல வந்து சேர்ந்து அவனே அவனுக்கு சூனியம் வச்சுட்டான். ஆனா எது எப்படியோ பிரான்ஸ் டீமுக்கு போறான். சைடுல எங்கோலோ கான்டே இருக்காப்ல. முன்னாடி ஆன்டுவான் கிரீஸ்மன், எம்பாப்பேலாம் இருக்கிறானுங்க. சும்மா எல்லாத்தையும் புடிச்சு கப்பைஸ் அடிச்சு பாக்பாவும் பிரான்ஸும் 2018 வேர்ல்டு கப்ப ஜெயிக்கிறானுங்க. அவன் சொந்த டீம் தான் அவனுக்கு சூனியம் வைக்கிறானுங்கன்னு நெனச்சா, அவங்க அண்ணன் தம்பி எல்லாம் சேர்ந்து அவனுக்கு சூனியம் வச்சு விட்டானுங்க. அதனால அவன் மன உளைச்சலுக்கு உள்ளாகி, பொருள போட்டு 2 வருஷம் பேன் ஆகி, இப்ப மறுபடியும் வந்து விளையாண்டுருக்கான். பாக்பாவோட பாதி விலைக்கு ப்ரூனோ பெர்னாண்டஸ் அப்படின்னு ஒருத்தன வாங்கிட்டு வந்து விட்றோம். அவன் காட்டுன்னு காட்டுறான். அவன் காட்டுன காட்டுல காவாசி கூட நீ காட்டலையாடாங்கிறது தான் ஒவ்வொரு யுனைட்டட் ஃபேன்ஸோட வருத்தமா இருக்கு. உலக வரலாற்றிலேயே எல்லா டேலண்ட்டும் இருந்த ஒரு பிளேயர்கள்ல முக்கியமான பிளேயரு பாக்பா.